டேய், காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காதுடா. சரிடா, நீ சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. ஜோசியரா? ஆமாம்மா, அவர் பெரிய ஜோதிட செம்மல். அவர் பேரு மணி சர்மா. கரெக்டா கணிச்சு சொல்லுவாரு. அவர்கிட்ட போய் உங்க ஜாதகத்தை காட்டுங்க, அவர் ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுவாருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்பதானே எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க போய் அவரை பாருங்க. அப்புறம் இனிமே உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன் மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் சரியாயிடும். சரிண்ணே. ஒரு பிரச்சனையும் இல்லடா இப்போ. ஏன்டா நீ வேற? இப்ப எல்லாரும் நல்லா தானே இருக்கோம். டேய், நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லல, என் தங்கச்சி கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். அம்மா பைரவி, நீ போய் பாருமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணே, நான் சொன்னா இவர் கேட்க மாட்டாரு. நீங்களே சொல்லுங்க. ராஜன், உனக்கு சில விஷயங்கள் புரியாதுடா. அப்ப நீ விட மாட்ட? டேய், எனக்காகடா. ஒரு வாட்டி அந்த ஜோசியரை போய் பாரு. நீ போய் பார்த்துதான் ஆகணும். திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மா பைரவி, கண்டிப்பா போய் பாருமா. இதான் அவரோட அட்ரஸ். சரிங்க அண்ணே. அண்ணே, நீங்க உட்காருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். பரவாயில்லம்மா, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். டேய், நான் கிளம்புறேம்மா. என்னடா? டேய், நீ ரெஸ்டர்ரா. டேய், நான் கிளம்புறேன். நான் இப்பவும் சொல்றேன், இதுதான் நான் எப்பவும் சொல்லுவேன். இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது துளசி மட்டும்தான். நான் போய் எப்ப அந்த லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணுவேன்? அப்படி ஒரு விஷயம் என்ன ஆனாலும் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. என்னங்க? சொல்லு. இல்ல, அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனாருல்ல, எதுக்கும் ஒரு வாட்டி நாம இந்த ஜோசியரை போய் பார்த்துட்டு வரலாமா? அவனுக்கு தான் வேற வேலை இல்ல. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அதுக்கு இல்லங்க. நீ என்கிட்ட என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன். என்கிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை மட்டும்தான். மத்தபடி இந்த மாய மந்திரம் தந்திரம் இதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஐயோ, உங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க கடவுளை நம்புறீங்கல்ல? நானும் அதை தான் பைரவி இப்ப சொன்னேன். ஏங்க, ஒரு பிரச்சனைனா கடவுள் நேரா வர மாட்டாரு. இந்த மாதிரி ஆளுங்க மூலமா தான் நமக்கு உதவி பண்ணுவாரு. என்ன, நீயும் விட மாட்டியா? நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. இப்ப போய் நம்ம ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ண போறோம்? கேட்டாலே எனக்கு காமெடியா இருக்கு. ஏங்க, நம்ம ஜாதகத்தை இப்ப யாருங்க பார்க்க சொன்னது? பின்ன வேற யார் ஜாதகத்தை பார்க்கணுங்கிற? அது வந்து என்ன பைரவி, ஏதோ சொல்லணும்னு வர? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அது விஸ்வா துளசியோட ஜாதகத்தை பார்த்துட்டு வரலான்னு சொல்றேன். என்ன சொன்ன? குண்டடி தானே பட்டுச்சு. உங்க காது நல்லா கேக்குதுல்ல? கேட்டுச்சு. இருந்தாலும் என்ன இருந்தாலும்? என்ன சொல்ற நீ? அது உண்மைதானா? உண்மைதான். விஸ்வாவுக்கு துளசி மேலதான் ஆசை இருக்கு. உங்களுக்கும் துளசி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசை. அதான் இந்த விஷயத்துல நான் மட்டும் குறுக்க நிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். நாம துளசி விஸ்வா ஜாதகத்துக்கு பொருத்தம் சரியா இருக்கான்னு பாப்போம். சரியா இருந்தா நாம மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். சரியா? பைரவி, நிஜமா நீதான் பேசுறியா? உங்களுக்கு வலிக்குதா? ஆமா. அப்போ நான் தான் பேசினேன். இது கனவில்ல, நிஜம்தான். என்ன, சரியா? என்னால இன்னும் நம்ப முடியல. இத பாருங்க, எனக்கு என் புள்ள சந்தோஷம்தான் முக்கியம். பைரவி, நீயா இதெல்லாம் பேசுற? ஆமாங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு இன்னைக்கு லக்ஷ்மியை நான் கல்யாணம் பண்ணி வச்சா என் புள்ள வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவான். அவன் மனசுல துளசிதான் இருக்கா. ஆமாங்க, வாழ போறது ஒரு வாழ்க்கை,
அத அவனுக்கு பிடிச்ச பொண்ணு கூட அமைச்சு கொடுக்கறது தானே நம்மளோட கடமை. அப்பதானே அவன் சந்தோஷமா இருப்பான். சரியா சொன்ன பைரவி. என் பிள்ளையோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணும்னாலும் விட்டு கொடுப்பேன். அவன் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அது போதுங்க எனக்கு. அதெல்லாம் சரி பைரவி. ஆனா லக்ஷ்மி தேவையில்லாம விஸ்வா மேல ஆசையை வளர்த்துட்டு இருக்கால. ஒருவேளை விஸ்வாவுக்கும் துளசிக்கும் பொருத்தம் சரியா இருந்தா அப்போ லக்ஷ்மி விஸ்வாவுக்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு தானே அர்த்தம். அதையே காரணமா சொல்லிடலாம். துளசி ஜாதகத்துக்கு என்ன குறை? விஸ்வாவுக்கு துளசி ஜாதகம் பொருந்தாம வேற யாரோட ஜாதகம் பொருந்த போகுது? என்னங்க யோசிக்கிறீங்க? நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். போலாம் பைரவி, போலாம். நீ நம்ம பையனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? பைரவி மேடம் சொல்லிட்டா மறு பேச்சே கிடையாது. நம்ம கண்டிப்பா போய் பார்க்கலாம். நீ போய் ரெடி ஆயிடு போ. சரிங்க. என்னடா அது, நேற்று நைட்டு ரொம்ப ஓவரா குடிச்சிட்டோம் போல. தலை பயங்கரமா வலிக்குது. எப்படியும் இந்த கனகலட்சுமி நம்மளை அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருப்பா. அம்மா நம்மளை பார்த்த உடனே ருத்ர தாண்டவம் ஆட போறாங்க. போச்சு. நம்ம அம்மா தானே, அவங்கள ஐஸ் வைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சு தப்பிக்கணும். ப்ரிப்பேர் ஆயிக்கோட விஸ்வா. போச்சு. இவ்வளோ கோவமா இருக்கானா, அப்ப அம்மா எவ்வளோ கோவமா இருப்பாங்க. சரி, நம்ம அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இவகிட்ட பேசி சரி பண்ணுவோம். என்ன லக்ஷ்மி, இப்படி பாதியிலே விட்டுட்டு போயிட்ட? எங்க போன? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? மாமா, ஒரு பொய் சொன்னா அத நம்புற மாதிரி சொல்லுங்க. என்ன? நான் பொய் சொல்றேனா? உன்னை தேடி தேடி எனக்கு டென்ஷன்ல தலைவலியே வந்துருச்சு தெரியுமா? அப்புறம் என்ன கதையா சொல்லிட்டு இருக்க? நான் ஃபங்க்ஷனை கூட சரியா என்ஜாய் பண்ணல. ஏன் நீ இப்படி என்ன சந்தேகமாவே பாக்குற? நீ காணோன்னு பதறி அம்மா கிட்ட சொல்றதுக்காக தான் ஓடி வந்தேன். ஓடி வந்தீங்களா? அப்புறம் அப்புறம் என்ன? அதான் நீ இங்க இருக்கல, நல்ல வேலை, உனக்கு ஒன்றும் ஆகல. இப்பதான் லக்ஷ்மி எனக்கு நிம்மதியா இருக்கு. ஐயோ அப்பாடா, என்ன நடிப்பு! உங்களுக்கு இப்படி எல்லாம் நடிக்க யார் மாமா சொல்லி கொடுத்தா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ எனக்கு கிண்டல் பண்றியா? சும்மா பேசாதீங்க மாமா. நான் தான் உங்களை பார்த்தனே, பார்ட்டில சரக்கு டான்ஸ்னு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தீங்க. இங்க வந்து நான் உன்னை தேடுன, தவிச்ச, தலை வலிக்குதுன்னு சொல்லி சும்மா நாடகம் ஆடாதீங்க. என்ன லக்ஷ்மி இப்படி சொல்ற? நான் பார்ட்டிக்கு போனேன், என் ஃப்ரெண்ட்ஸும் என்ன குடிக்க சொல்லி கம்பல் பண்ணாங்க. ஆனா நான் அதை தொடவே இல்லை. எது? நீங்க சரக்கு அடிக்கவே இல்ல? சத்தியமா நான் சும்மா அவங்க கூட பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தா உன்னை காணோம். நீ எங்க போனன்னு தெரியாம உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். போதும் மாமா, போய் மேல போய் பேசாதீங்க. நான் நிஜமா உன்னை நேத்து நைட்டு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்தேன். உனக்கு டவுட் இருந்ததுன்னா நீ வேணா துளசியை கேட்டு பாரு. எது? வேலைக்கு சாட்சி ஓனானா? நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு அந்த துளசி பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுவா. நான் சொல்றத நீ என்னைக்கு நம்பியிருக்க? சரி விடு, ஏன் வீடு அமைதியா இருக்கு? எல்லாரும் எங்க போனாங்க? அத்தையும் மாமாவும் ஏதோ ஒரு சாமிஜிய பார்க்க போயிருக்காங்க. என்னது, சுவாமிஜியா? ஆமா, அவரு நல்லா ஜோசியம் சொல்லுவாராம். அவரை கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க. அப்பாடா, நல்ல வேலை அம்மா வீட்ல இல்ல. வீட்ல இருந்திருந்தா பெரிய மகாபாரத போரே நடந்திருக்கும்பா. அங்க போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நல்ல புள்ள மாதிரி நம்ம நடிக்கணும். இன்னும் என்ன போய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி, நைட்டு முழுக்க தூங்காம உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன்ல, அதான் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன, அப்பா அம்மா வந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? மாமா, நான் வேணா தலைவலிக்கு தைலம் ஏதாச்சும் போட்டு விடவா? இல்ல சுடு தண்ணி ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நீ எதுவும் பண்ண வேணாம்.
நீ சும்மா இருந்தாலே என் தலைவலியெல்லாம் போயிடும். என்னை கொஞ்ச நேரம் தனியா விடு. சரக்கடிச்சு கூத்தடிச்சிட்டு என்ன தேடி தலை வலிக்குதுன்னு டிராமாவா போடுறீங்க? போங்க மாமா போங்க, அத்தை வரட்டும், உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி. இன்னையிலிருந்து 10 மாசத்துல உங்க மனையில மழலை சத்தம் கேக்குங்க. ரொம்ப நன்றி சாமி. எல்லாம் அம்பாள் செயல். இந்தாங்கம்மா, இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். சுபிட்சம் உண்டாகட்டும். அம்மா. பைரவி, ஆ? இந்த இடம் ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க இங்க வந்ததும் உங்க போலீஸ் புத்திய காட்டாதீங்க. இப்ப நீங்க என்னோட புருஷனா தான் இங்க வந்திருக்கீங்க. வாங்க. வர போ. இது பார் பைரவி, துளசி விஸ்வாவுக்கு பொருத்தம் பார்க்க போறோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதுக்கு வர ஒத்துக்கிட்டேன். மற்றபடி எனக்கு இதுல நம்பிக்கை சுத்தமா இல்லை. ஒருவேளை ஜாதக பொருத்தம் சரியா இருந்தா உனக்கு துளசி மருமகளா வரதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. இன்னுமா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல? எனக்கு துளசிய பெருசா பிடிக்காது. ஆனா நான் என்ன பண்றது? விஸ்வாவுக்கு அவளை தானே பிடிச்சிருக்கு. என் புள்ள வாழ்க்கை என்னைக்கும் நல்லா இருக்கணும். அவன் எப்பவும் சந்தோஷமா வாழணும். அவனுக்காக நான் எது வேணும்னாலும் பண்ணுவேன். சரி பைரவி, வா போலாம். வாங்க. வணக்கம் சாமி. உட்காருங்க. சாமி, நாங்க சுந்தரன்னு சொல்லி வந்தோம். நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு சொன்னாரு. என் கையில என்னங்க இருக்குது? எல்லாம் அம்பாளோட கையில தான் இருக்குது. அவ என்ன நினைக்கிறாளோ அதுபடிதான் நடக்கும். இப்ப கூட நீங்க என்ன வந்து பார்க்கணுங்கிறது எழுதப்பட்ட நியதி. இதை யாரால மாத்த முடியும்? நம்பிக்கையே இல்ல, நான் வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்க புருஷன் எவ்வளவோ சொல்லி இருந்தாலும் அதையும் மீறி ஒரு சக்தி அவரை இங்க வர வச்சிருக்கு. சாமி, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க நம்பிக்கை இல்லாம தான் இங்க வந்திருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்ல சாமி. பரவாயில்ல, எந்த ஒரு விஷயமும் உடனே ஒருத்தருக்கு நம்பிக்கையை கொடுக்காது. எல்லாம் போக போகத்தான் அதோட நம்பிக்கையும் ஆழமும் புரியும். எல்லாம் ஒரு அனுபவம் தானுங்க. சொல்லுங்க, இப்ப நீங்க வந்த விஷயம் என்ன? சாமி, எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதான் அவன் ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, கொடுங்க. கொடுங்க.
இந்த ஜாதகக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தமாச்சே. ஆமாங்க சாமி, என் தங்கச்சி பொண்ணுதான். உங்க தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு, உங்களுக்கு ஒரு பையன். என்ன சாமியாச்சு? இல்ல, எதுவும் இல்ல. இது 2 ஜென்மஸ்தானம் உள்ள ஜாதகம். ரொம்ப நல்ல ஜாதகம். ஆனா ஆனா என்ன சாமி? ரெண்டும் ஒன்னு சேரக்கூடாத ஜாதகம். ஒன்னு சேரவும் முடியாது. என்னங்க ஏன் சாமி இப்படி சொல்றீங்க? இந்த பையனோட ஜாதகத்துல கால சர்ப்பதோஷம் இருக்கு. அதுவும் பரிகாரம் எதுவும் செய்ய முடியாத கால சர்ப்பதோஷம். கழுத்துல ஒரு பாம்பு, கால்ல ஒரு பாம்பு சுத்தின மாதிரி லக்னத்துல ராகுவும் 7ஆம் கட்டமான திருமண பவத்துல கேதுவும் பலமா இருக்குங்க. இது ரொம்ப பெரிய தோஷம். இது இல்லாம இருந்திருக்கணும், இல்லையா யாராவது ஒருத்தருக்கு இருந்திருக்கணும். ஆனா இவங்க 2 பேருக்கும் இருக்கே. அதுவும் ஆதிசேஷன் படம் எடுத்து ஆடியபடி கோபத்துல உக்கிரமா இருக்காரு. இந்த 2 ஜாதகமும் ஒன்னு சேரவே முடியாது. அப்படியும் ஒன்னு சேர்ந்தா இழப்பு ஏற்படும். அதுவும் உயிரிழப்பு. அதுவும் அந்த பொண்ணோட 4ஆம் பாவாதிபதி நீசமா இருக்கு. அதனால அந்த பொண்ணோட தாயாருக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன் உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. சாமி என்ன சொல்றீங்க? மன்னிச்சிருங்க, நான் வாக்கு சுத்தம் உள்ளவன். சொன்னா சொன்னபடி நடக்கும். அந்த பொண்ணோட தாயாருக்கு கண்டந்தான். அதுவும் அந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா அடுத்த 48 மணி நேரத்துல அந்த பொண்ணோட அம்மாவுக்கு மரணம் நிச்சயம் ஆகும். இதை யாராலையும் தடுக்க முடியாது, எந்த பரிகாரத்தாலையும் மாத்த முடியாது. சாமி கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. எவ்வளவு முறை பார்த்தாலும் சரி அதேதான். அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண கூடாது. அப்படியே மீறி பண்ணாலும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தான் உயிருக்கு ஆபத்து. சாமி அவங்க என்னோட நாத்தனார், இவரோட கூட பிறந்த தங்கச்சி. நாங்க குழந்தைங்களோட சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டோம் இவ இவனுக்கு தான். இப்போ எப்படி அவங்கள பிரிக்க முடியும்? பிரிச்சே ஆகணும், இல்லனா நீங்க ஒரு உயிரை இழக்க வேண்டியிருக்கும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்படுறாங்க. நாங்களும் அவங்க ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறோம். நாம ஆசைப்பட்டு என்னமா பண்ண முடியும்? கிரகங்கள் கட்டங்கள் அமைப்பு இருக்கணும் இல்ல? அதெல்லாம் பார்த்து நாம அந்த கடவுள் காட்டின வழியில போகணுமா? அதை மீறி போனோம்னு வச்சுக்கோங்க, இழப்பு நமக்கு தாமா. அதுவும் இல்லாம நாம நினைக்கிற விஷயம் அப்படியே நடக்கணும்னு ஒண்ணு இல்லையே. அந்த கடவுளுக்கு யாரை யாரோட சேர்க்கணும்னு தெரியும். அவங்க கூட தான் நாம சேர்த்து வைக்கணும். மீறி போனா நமக்கு தான் ஆபத்து. அவங்களாலையும் ஒன்னா வாழ முடியாது, சந்தோஷமாவும் இருக்க முடியாது.